Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு 26வது நாள் உபவாச ஜெபம், ஓய்வு நாள் ஆராதனை. தேவன் இந்த நாளிலும் நம்மோடு இடைப்படும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. நீர் பேச போகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்யும்படியாக தேவன் ராஜா அப்பா எங்களுடைய இருதயத்திலே அதை நாங்கள் ஏற்றதன்படி நடக்கும்படியாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க ராஜா. மாம்சத்தை மறைச்சிருங்க. வாயிலிருந்து நாவிலிருந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதபடிக்கு வாயை பூட்டு போடுங்க. ஆவியானவர் வெளிப்படுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி செபிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, உடைய குரலை கேட்கும்படியாக, உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்து ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே அப்பா வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இன்றைக்கு 26வது நாள் உபவாச ஜெபம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நீதியின் கனியை குறித்து தான். நீதியாகிய சமாதானத்தின் கனி அப்படின்னு வசனத்தில் இருக்குது. இங்கிலீஷில் டு ஈல்ட் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், டு ஈல்ட் த பீசபிள் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிறதை குறித்து நேற்றைய தினம் தியானித்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி ஒரு ரீகேப்சுலேஷன். நேற்றைய தினம் ஆவியானவர் நம்மோடு என்ன இடைப்பட்டார் என்பதை குறித்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிறகு நம்ம இன்றைக்குரிய சப்ஜெக்டுக்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:11. எபிரேயர் 12:11. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. எந்த சிட்சையும் படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த சிட்சையும் தற்காலத்தில் அது எப்படி இருக்கும்? சந்தோஷமாய் காணப்படாது. அடுத்து துக்கமாய் காணப்படும். தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் சிட்சை எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டமாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் அதை பழகினால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அது பிற்காலத்திலே அது எப்படி இருக்கு? நம்ம என்ன தருவோம்? அதில் பழகினவர்கள் என்ன தருவாங்க? நீதியாகிய சமாதான கனியை தருவார்கள். ஹல்லேலூயா. இதை தான் தேவன் நேற்றுக்கு நம்மளோடு பேசினார். நீதியாகிய சமாதான கனி. இப்போ பார்த்தீங்கன்னா கனிகளில் நிறைய கனிகள் குறித்து தேவன் நமக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாத்த விட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கலாத்தியர் 5:22-23 இருக்கிறபடி 9 கனிகள், ஆவியின் கனிகள் 9 கனிகள், அவைகளை குறித்து தான் நம்ம தெரிந்திருப்போம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன, அன்னைக்கு அந்த 20ஆம் நாளிலிருந்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா,
அந்த கனிகளை நாம் தர வேண்டுமானால் அதற்கு முன்பாக ஒரு சில கனிகளை நாம் தர வேண்டும். இதுதான் நம்மளுக்கு எதுக்கு நேராக நடத்தும்னா அந்த ஆவியின் கனிகளுக்கு நேராய் நடத்தும். அதில் தான் முதல் கனி என்னது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஹல்லேலூயா. ஃப்ரூட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், அது நம்பர் 1. நம்பர் 2 என்னது? நற்கிரியைகளை தரும் கனி. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் குட் ஒர்க். ஹல்லேலூயா. அடுத்தது 3வது பரிசுத்தத்தின் கனி. அது என்னது? ஃப்ரூட்ஸ் அன்டு ஹோலினஸ். 4th தான் என்னது? நீதியின் கனி. அதுதான் என்னது? ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இப்போ நம்ம இத்தனை கனிகளும் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது எது? ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இதை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தரும் பொழுது தான் 5வதா எந்த கனியை நம்ம தர முடியும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த கனி ரொம்ப அவசியம். தேவனால் பிறக்கப்பட்டவர்கள் நாம் ஞானஸ்தானம் பெற்று நாம் தேவனை பற்றி கொண்டு நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோம் அப்படின்னா மட்டுமே போதாது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் கனி கொடுக்கிற வாழ்க்கை மிகவும் அவசியம். அதற்கு நிறைய வசனங்கள் ஆதாரமாக வேதாகமத்தில் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு, கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரம் எல்லாம் என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? சொல்லுங்க, வெட்டுண்டு. அப்போ கனிங்கிறது என்னது? அந்த 9 கனிகள் நாம் தரணும். அதுதான் கனி. அது போக அதில் அந்த கனி நமக்குள்ள காணப்பட்டாதான் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அந்த கனியை தர முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் கனியே தரலனா நம்மளே என்ன பண்ணுவோம்? அந்த மரம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, என்ன பண்ணிடுவோம்? வெட்டி போட்டுருவோம், அதை தூக்கிடுவோம். அப்படிதான் ஏசப்பாவும். நாம இந்த உலகத்துல வாழ்றோம் சொன்னா கனி கொடாமல் இருப்போம் என்று சொன்னால், கனினா என்ன? நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், பிரயோஜனமற்றவர்களாய் அல்ல. நாம், நம் குடும்பம், நம்மளுடைய வீடு, நம்ம வேலை, நம்மளுடைய சந்தோஷம், இப்படி நாம் இராதபடிக்கு, சுயநலமான வாழ்க்கை வாழாதபடிக்கு, பிறருக்காக, பிறருடைய காரியங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூலோகத்திலே வாழ்ந்தாரோ, அவர் தனக்காக வாழாமல் அவர் நமக்காகவே வாழ்ந்தார். அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய காரியங்களை செய்தாலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய், ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? ஆதாயம் செய்கிறவர்களாய், நாம் பலருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் மாற வேண்டும். அப்ப நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரம், மரம் அப்படின்னு நம்ம மாறணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? கனிகள். இப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ள காணப்படணும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம மற்ற கனி, மனம் திரும்புதலின் கனி, பரிசுத்தத்தின் கனி, நற்கிரியைகளின் கனி எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மோடு டீட்டெயில்டாக பேசுகிறாரு. நேற்றைக்கு நீதியின் கனியை குறித்து கொஞ்சம் பேசினார். அதனுடைய ஜிஸ்ட்டை சொல்லிட்டு அப்போதான் அதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். அதற்காக ஓகே, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம நீதியின் கனி கொடுக்கணும்னு சொன்னா தேவன் என்ன பண்ணுவாரா? நம்மள சிட்சிப்பார். ஹல்லேலூயா. டு சாஸ்டைஸ், சாஸ்டைசிங், அதுதான் தேவன் இங்கிலீஷ்ல சிட்சைக்கு சாஸ்டைஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தேவன் நம்மை சிட்சிக்கிறாருன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கனி கொடுக்கிற மரம். இப்போ நல்லா பாருங்க, ஒரு மரம் இன்னைக்கு ஆராதனையில் ஆவியானவர் பேசின பிரகாரமாக மரம் கனி கொடுக்கணும்னா அதனுடைய வேறு மிகவும் அவசியம். அந்த வேறு சரியா இருக்கணும். அந்த வேர்ல இருந்து நமக்கு சத்து, சாறு, தண்ணி எல்லாம் வருது. அதுல இருந்து தான் என்ன பண்ண முடியும்? நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். அப்ப என்ன பண்ணுவாரு? கனி நம்ம சரியா கொடுக்கலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஜனங்க? கொத்தி அதுல எரு போட்டு அதை இன்னும் என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதை என்ரிச் பண்ணுவாங்க. என்ரிச்னா என்ன? அதை இன்னும் அதிகமாய் அதுக்கு இன்னும் நிறைய காரியங்களை கொடுத்து அது நல்ல கனி கொடுக்கும்படியாக செய்வாங்க. அப்போ நம்ம கனி கொடுக்கலனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு?
ஹalleluya. அப்போ நம்ம வந்து கனி கொடுக்கலனா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹalleluya. என்ன பண்ணுவார்? நம்மை கனி கொடுக்கும்படியாக சிட்சிப்பார். மெயின் பாயிண்ட். அப்போ சிட்சை அப்படிங்கிறது இப்போ அதை வெட்டி சுற்றி வெட்டி தண்ணி பள்ளம் தோண்டி தண்ணி விட்டு எரு போடுறதுன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சிட்சை. ஹalleluya. அந்த சிட்சை எப்படி இருக்கும்னா இட் வில் நாட் பி ஈஸி. நம்மளால எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன இருக்கும்? அது வருத்தமாக தான் இருக்கும். அப்போது அதில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார்? நாம் கனி கொடுக்கும்படியாக. அப்போ கனி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி இருக்கணும்? பியூரிஃபை பண்ணணும். நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தணும், சுத்திகரிக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் நம்மளை பண்ணாதான் நம்ம எப்படியாய் மாறுவோம்? கனி கொடுக்கிற மரமாய் மாறுவோம். அதனால தேவன் என்ன பண்ணுவார்? சிட்சிப்பார். இந்த சிட்சையை நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது, அசட்டை செய்யக்கூடாது. இந்த சிட்சையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அதை பழகி கொள்ளணும். அதில் நம்ம பழகி கொள்ளணும். தேவன் சிட்சிக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆண்டவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம அவரை கேள்வி கேட்காம, இல்லை அந்த சிட்சையிலிருந்து நம்ம தூர விலகி போகாம நம்ம என்ன பண்ணணும்? அதில் பழகி கொள்ள வேண்டும். பழகி கொள்றதுனா என்ன? பழகி கொள்ளதுனா we got to train ourselves. இப்போ ஆண்டவர் வந்து சொல்றதெல்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இல்லை? இன்னைக்கு ஆவியானவர் ஆராதனை வேலையில் சொன்னார், உலகத்தை விடு, நம்ம வந்து தேவனை தான் பார்க்கணும், உலகத்தின் பின்னாடி ஓடக்கூடாது. அப்போ அப்படி சொல்லும்போது அது செய்யறது ரொம்ப கடினம்ல. அப்போ அவர் சொல்லி பார்ப்பாரு, நம்ம செய்யறதுக்கு பழகிக்கணும். அப்படி நம்ம பழகிக்கலன்னா ஒரு அடி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஒரு அடி கொடுப்பாரு. அந்த அடி தான் என்னது? சாஸ்டைஸ்மெண்ட். அது எப்படினாலும் வரலாம். போராட்டமாக வரலாம், பாடாய் வரலாம், உபத்திரவமாய் வரலாம், வியாதியாய் வரலாம், பலவீனமாய் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நேற்றைய தினம் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம், இந்த சிட்சை எது? இல்லை இது சிட்சையா, இல்லை இது சாத்தான் கொடுக்கிற காரியமா, இது சாத்தானால் உண்டாகிற காரியமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நம்ம அதை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டுவார். அந்த பலவீனமோ, அந்த போராட்டமோ, அந்த பாடோ, உபத்திரவமோ என்ன ஆயிடும்? மாறிடும். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அது மாறிடும். ஆனால் இது சாத்தானால் உண்டாகப்பட்டது, சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டது, இது பிசாசு கொண்டு வரான் இந்த சோதனையை அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து தேவன் சிட்சிக்கல அப்படின்னு சொன்னா அப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம அவனுடைய காரியத்திலிருந்து நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. அப்போ சிட்சையை எதுக்காக ஆண்டவர் தராரு? நம்ம ஒரு தப்பு செய்யும் போது தான் சிட்சை கொடுக்குறாரு. தப்பு செய்யாம அவர் சிட்சை கொடுக்கறது இல்லை. அப்போ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா தேவனும் நம்மளை சிட்சிப்பார், பிசாசும் வந்து போராடும். ரெண்டு விதத்திலையும் இருக்கு. பிசாசு வந்து போராடுதுன்னா அதுலேருந்து நீங்கள ஜெயிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா, நம்ம தப்பு செஞ்சதுனால பிசாசு கிட்ட முற்றிலும் தேவன் என்ன பண்ணிடுவாரு? ஒப்பு கொடுத்துட்டா நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. ஆனா தேவன் சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நல்லா அறிஞ்சுக்கணும், தம்மை நேசிக்கிறவர்களை தான் என்ன பண்றாரு? தேவன் சிட்சிக்கிறார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். அவரை நம்ம நேசிக்கல அப்படின்னா அவர் சிட்சையை தரமாட்டார், விட்டுருவார். அப்போ நம்ம சாத்தான் கையில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கப்படுவோம். சிட்சை வரும். மேபி டெம்பரவரியா, உலக பிரகாரமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், பல காரியங்கள் செய்யலாம், போராட்டத்துக்கு ஒரு குறுக்க வழி பார்க்கலாம், என்ன ரெமெடியல் சொல்யூஷன் மாம்சத்திலேருந்து நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் திஸ் வில் நாட் பி பெர்மனன்ட். அண்ட் நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. இது பெர்மனன்ட் இல்லை, அதாவது நிரந்தரமானது அல்ல இந்த ரெமெடி. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் தற்காலிகமாக அது என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகும். பிறகும் திரும்பி என்ன பண்ணும்? அது மீண்டுமாய் மீண்டுமாய் அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? நம்மளை பாடுபடுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து சாத்தான் கொடுக்கிறது. நம்ம சரியில்லைன்னா சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட அது வந்து பனிஷ்மெண்ட். ஆனால் தேவன் கொடுக்கிறாருன்னா
என்ன பண்ணிடணும், அதை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், அதுல ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டுவார். அப்ப இந்த நாளிலே நேத்திக்கு தேவன் நமக்கு ஒரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்துல ஒரு பார்ட் நேத்து பார்த்துட்டோம். இன்னைக்கு செகண்ட் பார்ட் தான் பார்க்கணும். அந்த வசனத்தை படிங்க. யோபு 12:11. யோபு 12:11. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ படிங்க எல்லாரும் சேர்ந்து. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல. ஹல்லேலூயா. இப்போ வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தையை சொல்லுங்க சோதித்து பார்க்கிறது. இது தமிழ்ல எப்படி இருக்கு? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா doth not the ear try words, அதுதான் முதல்ல இருக்கு. போஜனத்தை விட ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? ட்ரை, ஆண்டவருடைய வார்த்தையை சோதித்து பார்க்கிறத குறித்து தான் முதல்ல போட்டிருக்கு. அண்ட் the mouth tastes meat. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா, செவியானது வார்த்தையை சோதித்து பார்க்கிறது அல்லவா, அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் பார்ட்டு போஜனம். என்னது? வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது. இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த செவியானது வார்த்தையை சோதித்து பார்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாரு, நம்ம இப்போ ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னா முதல்ல நம்ம கூட வார்த்தை மூலியமாய் வெளிப்படுவார். மகனே இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை வைத்து நாம் செய்கிற கிரியைகள் சரியா தவறா என்பதை ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம செய்யறது ரைட்டா ராங்கா, எந்த காரியமாகட்டும். இந்த உலகத்துல நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன காரியம் செஞ்சா கூட நல்லா கேக்குதா எல்லாருக்கும்? செய்யும் பொழுது என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொண்டு அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்பந்தான் நமக்கு புரியும் நம்ம செய்யறது சரியா தவறான்னு. அடுத்து சரியா இருந்தா நமக்கு சிக்ஷை வரப்போறது இல்லை. ஆனா நம்ம தவறா செஞ்சிட்டோம்னா அப்பந்தான் என்ன நடக்குது, நமக்கு சிக்ஷை அந்த இடத்துல நமக்கு வருது. அப்போ சிக்ஷை என்பது எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்? சோதித்து பார்க்கும் பொழுதுதான் அது சிக்ஷையா அல்லது அது சத்ருவினால் வருகிறதா அப்படின்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சிக்ஷைக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நேற்றுக்கு ஆவியானவர் பேசினார். அப்ப பாருங்க, அதுக்குரிய வசனங்கள் ஆண்டவர் நிறைய சொல்லி நேற்றைய தினம் எப்படி நம் கிரியைகளை நம்ம சிக்ஷையான் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சொல்லுங்க, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த பார்ட் எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை ருசி பார்க்கணும். ருசி இப்போ அதை சோதித்து அது சிக்ஷை நல்லதுன்னு புரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ருசி பார்ப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ருசி பார்க்க முடியாது. அப்ப ருசி பார்ப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ நீட் டு ட்ரை. அது என்னது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எப்படி இந்த உலகத்துல பாவத்துக்கு அடிமையாகிறாங்க, ஃபர்ஸ்ட் வாட் தே டூயிங், தேர் ட்ரையிங். அதை பார்க்குறாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. அதுதான் கடைசியில ருசி பார்த்து என்ன ஆகுது, அது கடைசியில பாவத்துக்குள்ளே போகிறது. அதற்கு மாறாக நாம என்ன ட்ரை பண்ண போறோம்? we are going to try God's word and later we are going to taste God's word. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம சோதித்து பார்த்தால் ஒழிய நம்மால என்ன செய்ய முடியாது, we cannot taste it.
நம்ம அதை ருசி பார்க்க முடியாது. அது நல்லது என்று கண்டறிந்த பிற்பாடே நாம் அதை ருசி பார்க்க முடியும். அது நல்லது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம அதை டேஸ்டே பண்ணாமல், அதை சோதித்தே பார்க்காம டேஸ்டே பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனுடைய அன்பை ஒருபோதும் ருசித்து பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொன்ன சொல்லுங்க. முடியாது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தயவு செஞ்சு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் அநேகர் இன்னும் தேவனுடைய வார்த்தையை ருசி பார்க்க முடியவில்லை? ஏன் நீதியின் கனியை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தர முடியவில்லை? அப்ப நம்ம என்ன செய்ய மாற்றோம்? தேவன் சிட்சிக்கிறார். நம்ம செய்யும் போது, தப்பு செய்யும் போது சிட்சிக்கிறார். ஆனா அந்த சிட்சை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அசட்டா பண்ணிடுறோம். அந்த சிட்சையை என்ன பண்றோம் சொல்லுங்க? அடுத்து அற்பமா எண்ணிடுறோம். அதை நம்ம கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. அதை சிட்சைன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எடுத்துக்க மாட்டோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய சிட்சை நம்ம எதற்கு நேராய் கொண்டு போகுது? அது நீதியின் கனியாகிய நீதியாகிய சமாதானத்தின் கனியை தருகிறது. இது இது வந்து இன்னொரு வசனத்துல கூட இருக்கு பாருங்க, எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3:18 அதுல கூட இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படு. எல்லாம் சேர்ந்து படிங்க. நீதியாகிய சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமா. அப்ப இந்த நீதியின் கனியானது என்ன பண்ணுது? சமாதானத்தை ஹல்லேலூயா. கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே அப்போ இந்த கனி எப்படி வரும்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே தான் வரும். ஹல்லேலூயா. அது சமாதானத்துல தான் விதைக்கப்படுகிறது. சரி, இந்த வசனமும் நீதியின் கனியை குறித்து தான். சரி, ஆனா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? அடுத்த பார்ட். எந்த பார்ட்? ருசி பார்க்கிறத பார்ட். அந்த பார்ட் நம்ம பார்க்கலாம். சரி, நேற்றைய தினம் தேவன் பேசினது என்ன? அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். அந்த சோதித்து பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் தான் நம்ம ருசி பார்க்க போறோம். சரி, இப்ப எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? ருசி பார்க்கணும். ஏன் சங்கீதக்காரர் அப்படி சொல்றாரு? தாவீது ஏன் அப்படி எழுதி இருக்கிறாரு? அவர் ருசி பார்த்தபடியினாலே அவர் சொல்றாரு, ஹோ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. நீங்க டேஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணாம ருசி பார்க்காம நம்ம அதுக்குள்ள என்ட்ராக முடியாது. அல்லேலூயா. நமக்கு பிடித்தமான ஒரு ஆகாரத்தை நம்ம ருசி பார்த்தால் ஒழிய அது நமக்கு பிடிக்கும், அது நம்மள அதிலே நம்ம மூழ்கி போகணும்ன்ற எண்ணம் வராது. அப்படியாக தான் தேவனை கூட நம்ம என்ன செய்யணும்? ருசி பார்க்க வேண்டும். அப்ப தேவனை ருசி பார்க்கணும்னா அவர் சொல்லுகிற வார்த்தைகளை என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் சோதித்து அறிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளை சோதித்து அறிந்தால் ஒழிய நம்மால் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய முடியாது? ருசி பார்க்க முடியாது. சரி, இப்போ நம்ம நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்? சோதித்து அறிகிறது. அப்ப நம்ம சோதித்து அறியும் பொழுது அப்போ நம்ம அடுத்த பார்ட் ருசி பார்க்கிறோம்னா, ருசி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய பலன் என்ன? நமக்கு அழகாய் போட்டு இருக்குது, ரைச்சியஸ்னஸ், பீஸ். ஹல்லேலூயா. சமாதானத்தின் நீதியாகிய சமாதானத்தின் கனி. ஒன்னு ரைச்சியஸ்னஸ் கிடைக்குது, ரெண்டாவது நமக்கு பீஸ் கிடைக்குது.
ஹல்லேலூயா. இந்த பீஸ் மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குது? ரைச்சஸ்னஸ். சமாதானத்தின் மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குது? என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? ஹல்லேலூயா. நமக்கு என்ன சமாதானம்? நீதியாகிய சமாதானத்தின் கனி. அப்போ இந்த நாளிலே தேவன் இதை குறித்து தான் நம்மளோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம ஒரு உவமையை எடுத்துக்கொள்வோம். அது மூலியமா இன்னும் தெளிவாய் தேவன் நம்மோடு இடைப்படட்டும். மத்தேயு 7 எடுத்துக்கோங்க. மொத்தமும் வாசிக்காதீங்க, சொல்ல சொல்ல எடுத்து வாசிங்க. 7:21 வாசிங்க. நான் ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் பிறகு திரும்பியும் தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே ஆகில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஆக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஸ்டாப் பண்ணுங்க, போதும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த புத்தி கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த புத்தியுள்ள மனுஷன் அதை பார்ப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 அழகா எழுதியிருக்கிறபடி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்ன பண்ணுவான்? பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறவங்க யாரும் என்ன பண்ண முடியாதுங்க? பிரவேசிக்க முடியாது. ஏன்னு சொன்னா நம்ம அவருடைய சித்தத்தை செய்யாம நம்ம ஆண்டவரை நோக்கி கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிரசங்கம் பண்ணோம், உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் கிரியைகள்னா ஆண்டவர் அறியேன்னு சொல்லிடுவார். ஏன்? நம்ம யார் சித்தத்தை செய்கிறவர்களா இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படவில்லை. பிதாவின் சித்தம் என்ன? நாம் நீதியின் கனியாகிய நீதியாகிய சமாதானத்தின் கனியை தருவதுதான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன? நீதியாகிய நிறைய கனிகள் இருக்கு, அதுல ஒரு கனி நீதியாகிய சமாதானத்தின் கனி. இது நாம தரணும். we should yield fruits of righteousness அப்படின்றது தேவனுடைய சித்தம். அப்ப அந்த சித்தத்துக்கு மாறாக நம்ம வேற எதை செஞ்சாலும் நீதியின் கனியை தராமல் நாம அவரை நோக்கி ஜெபிக்கிறதோ, நம்ம அற்புதங்கள் செஞ்சாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய அடையாளங்களை செய்தாலும் சரி, கிரியைகளை நடப்பித்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய முடியாது பரலோக ராஜ்யத்துக்குள்ள. ஆமென். அப்ப சித்தம், இதுதான் அவருடைய சித்தம். அப்படி செய்கிறவர்களை தான் ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறாரு சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்தோம், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த கண்மலை தான் யாருங்க? கண்மலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம வீட்டை யார் மேல கட்டணும்? இயேசு கிறிஸ்துவின் மேல். அவர் அஸ்திபாரமாய் அவர் மேல் நாம் கட்ட வேண்டும். இப்ப நல்லா கவனிக்கணும், அவர் நம்ம அஸ்திபாரம் இருந்தா நாம நீதியின் கனியை தருவோமா தரமாட்டோமா? தருகிறவர்களாய் மாறுவோம். நம்ம அவரை அஸ்திபாரம் வைக்காம நம்ம வேற உலகத்தை அஸ்திபாரமா வைத்தோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நீதியின் கனியை தர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அஸ்திபாரம் அவர் என்ன பண்றாரு? எப்படி சொல்றாரு? புத்தியுள்ள மனுஷன் சொல்றாரு. அப்ப புத்தியுள்ள மனுஷன் தான் நீதியின் கனியை தர முடியும். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்ய முடியாது? நீதியின் கனியை தர முடியாது. ஹல்லேலூயா.
புத்தி இல்லாத மனுஷன், ஹல்லேலூயா, புத்தி இல்லாத மனுஷன் என்ன பண்ண முடியாது? நீதியின் கனியை தர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த புத்தியுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்? அடுத்து பார்த்து வாசி. அடுத்து புத்தியுள்ள மனுஷன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நல்லா கேளுங்க வசனத்தை, நல்லா கவனிக்கணும். 24 என்ன போட்டிருக்கு? நான் சொல்லிய படிக இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். எந்த வார்த்தைகள்ங்க? எந்த வார்த்தைகள்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக. அதுக்கு மேல படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் தான் யாருங்க? நீதியின் கனியை தர முடியும். இன்னொன்னு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. அப்போ இந்த புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டும் பொழுது என்ன நடக்குது? எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும், ஹல்லேலூயா, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன ஆகலங்க? விழவில்லை. ஏனென்றால் அவன் என்ன பண்ணிருக்கான்? ஆமென். இப்போ இந்த பெருவெள்ளம் பெருமழை இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில வருகிற பாடுகள், நம் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், இதுதான் குறிக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் வரும் பொழுது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தேவன் எதற்காய் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? ஹல்லேலூயா. தம்மை நேசிக்கிறவர்களுக்கு அனுமதிக்கிறாரு. அடுத்து என்ன கனி தரணும்? நீதியின் கனி நம்ம தரணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கனியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம எதை குறித்து ஸ்பெசிபிக்கா பார்க்கிறோம்? நீதியின் கனி. நம்ம அவருடைய நீதியை நடப்பிக்கும்படியாக எப்பேற்பட்ட பாடுகள், எப்பேற்பட்ட உபத்திரவங்கள், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய நீதியை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் இதை அனுமதிக்கிறார். அப்ப இதை அனுமதிக்கும் போது நம்ம ஆண்டவர் மேல கட்டின வீடா இருந்தா நம்ம ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். நாம் அசைக்கப்படுவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நாம் போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மள ஒருபோதும் ஒடுங்கி போகிறதுக்கு விட மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமா என்ன பண்ணுவாரு? பதில் தருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியின் கனி நம்ம தந்தாதான் நம்ம புத்தியுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. நம்ம புத்தியுள்ள மனுஷன் மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனிதன். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்து புத்தியுள்ள மனுஷனாய் காணப்படும் பொழுதுதான் நம்ம என்ன கனி தர முடியும்? நீதியின் கனியை நாம் தர முடியும். அப்ப இந்த நாளில எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்ப இந்த நீதி கனியை தரணும்னா நம்ம சோதித்து பார்த்து வார்த்தைய அதை அடுத்து பார்த்து என்ன பண்ணணும்? நம்ம ருசி பார்க்க வேண்டும். எதை ருசி பார்க்க வேண்டும்? அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பாடுகள். இப்போ நம்மளுடைய சாட்சி சொல்றோம், எவ்வளோ பேர் சாட்சி சொல்றோம். என்ன சாட்சி சொல்றோம்? ஏசப்பா எவ்வளோ பாடு வந்தாலும் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நம்ம நிக்க வைக்கிறாரே. நம்மள இன்னும் நம்ம விழுந்து போகலையே. நம்ம இன்னைக்கு ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னா போய் பாருங்க, மருத்துவமனையில எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு கொண்டு மரண படுக்கையிலே ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களே.
ஆனா நம்ம என்ன விசேஷித்தவர்களா? இல்ல நம்ம நீதிமான்களா, உத்தமர்களா? இல்லையே. ஆனால் தேவனுடைய மாபெரும் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த அவரை ருசி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டு பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற அந்த சிட்சையில நம்ம என்ன பண்ணணும்? We got to train ourselves in order to yield the fruit of righteousness. ஹல்லேலூயா. நீதியின் கனியை தருவதற்காக நீங்களும் நானும் அந்த சிட்சையில என்ன பண்ணணுங்க? பழகி கொள்ள வேண்டும். கேக்குதா எல்லாருக்கும்? சிட்சையை என்ன பண்ணும்? பழகி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்? அது கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஈஸியா இருக்காது. அது நமக்கு வேதனைக்குரியதா இருக்கும். ஐயோ இது என்ன பாடு, ஐயோ இது என்ன உபத்திரமோ, நம்ம சரியா போலன்னா ஆண்டவர் இப்படி சிட்சிக்கிறாரே. ஆமா, அவர் நேசிக்கிறபடினால் தான் சிட்சிக்கிறார். நம்ம பிள்ளைங்க தப்பா போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? சிட்சிக்கிறோமா? ஒரு அடி அடிக்கிறோமா? திட்டுறோமா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கண்டிக்கிறோமா? ஏன்? நாம் நம் பிள்ளைகளை நேசிக்கிறபடினாலே. அப்படியாக தான் கர்த்தாதி கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நம்மை சிட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர் சிட்சிக்கிறதை நாம் அற்பமா எண்ணாதபடிக்கு அதிலே நாம் பழகி கொள்ளும் பொழுதுதான் நீதியாகிய சமாதானத்தின் கனியை நீங்களும் நானும் தர முடியும். ஹல்லேலூயா. இந்த நீதியின் கனி தரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வரும்? ஒரு சமாதானம். தேவனுடைய நீதியை செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு சமாதானம். அது இந்த உலகத்துல நீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதியை நீங்கள் செய்யும் பொழுது சமாதானத்தின் கனி உங்களுக்குள் காணப்படும். ஹல்லேலூயா. அதுதான் என்னது? லவ், ஜாய், பீஸ். லைனா வருது ஆவியின் கனிகள். முதல் கனி என்னது சொல்லுங்க? அன்பு. இந்த அன்பு என்னது? அவருடைய தேவனுடைய அன்பு. அதுக்கப்புறம் சொல்லுங்க அன்பு, அடுத்து சந்தோஷம், அடுத்து சமாதானம். அப்ப இந்த சமாதானம் எப்படி வருது? Unless and until you yield the fruit of righteousness, you will never get peace in your heart. Hallelujah. தேவனுடைய நீதியை நீங்கள் நடப்பிக்காமல், நீதியின் கனியை நீங்க தராம ஒரு நாளும் இந்த சமாதானம் உங்களுக்குள் கிடைக்காது. நீங்க சமாதானமா இருக்கும் பொழுதுதான், நீங்க தேவனுடைய நீதியை செய்யும் பொழுதுதான் நீங்க என்ன கனியை தர முடியும்? இந்த சமாதானத்தின் கனியை தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட திட்டமும் தெளிவா பேசுறாரா? First step in order to yield the fruit of righteousness is chastisement. முதல் படி, நம்ம நீதியின் கனியை தருவதற்கு முதல் படி என்னதுங்க? சிட்சை. இந்த சிட்சையை நாம் ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அற்பமாய் எண்ணுவோமானால் நம்மளால நீதியின் கனி, நீதியாகிய சமாதானத்தின் கனியை நாம் தர முடியாது. சமாதானம் அப்படிங்கிறதே தேவனுடைய நீதிதான். It is a commandment that we need to follow. ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் ஒரு கனி. இதெல்லாம் ஒரு கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இதெல்லாம் கனிகள். இந்த கனிகள் எப்படி வரும்? தேவனுடைய நீதியை நடப்பிக்காமல் ஒருபோதும் நமக்குள் இந்த கனி உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இந்த கனியை தருகிறவர்களாய், சிட்சையை ஏற்றுக்கொண்டு சிட்சையிலே பழகி கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். தேவன் சில டைம்ல நம்ம ஒரு ரூட்ல போறோம்னா அந்த ரூட் தேவனுக்கு பிடிக்கலனா அங்க ஒரு அடி கொடுத்து ஸ்டாப் பண்ணுவார். புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அந்த ரூட்டுக்கு போக கூடாது. அதோட நம்ம ஐயோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, நான் அந்த ரூட்ல தான் போவேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவார்? விட்டுருவார். போ, நீ ஒரு ரூட்டுக்கு போ. போகாம விடமா, அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஆனா என்ன பண்ண முடியாது நம்மளால. சிச்சையை அற்பமா எண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும் சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும்
தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான். சும்மா இல்லைங்க வசனம், அடிக்கடி தேவன் சொல்லிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் கடிந்து கொள்ளுதல் தான் சொல்லிட்டே இருப்பார். இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி நடக்காத, கடிந்து கொள்ளுதல். அது சொல்லும் போதுமே நம்ம இறங்கிக்கணும். இந்த கடிந்து கொள்ளுதல் நடக்கலன்னா அடுத்த பார்ட் தான் எது? சிட்சை. சிட்சை, அடி. இதையும் மீறிட்டோம்னா அடுத்த பார்ட் எது? அசட்டை பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அசட்டை பண்றோம்னா அடுத்து எங்க நடக்கும்? அவ்வளவுதான், பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்து. பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவன் பாடு உபத்திரம் தந்துட்டே இருப்பான். ஆனா நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். அது நாம அந்த ஒரு கட்டத்தில இருந்து தாண்டிடுவோம். அவ்வளவுதான், அவன் கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். ஃபுல்லா இருதயம் கடினப்பட்டு போயிடும், கண்கள் இருளடைந்துரும், செவிகள் மந்தமாயிடும். தேவன் சொல்லுகிற ஒரு காரியமும் நமக்குள் ஏறவே ஏறாது. என்ன சொன்னாலும் நம்ம செய்யறதே செய்வோம். நம்ம பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். நான் நீதியா இருக்கிறேனே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் குடிக்கல, நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, நான் திருடல, நான் கொள்ளை விடல, ரைட்டு. அதற்கு போக அது தவிர மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுது. அந்த மாம்சத்தின் கிரியைகளிலே ஒவ்வொன்றும் எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அது உள்ள மறைந்து காணப்படுகிறது, மறைந்து செயல்படுகிறது. பெருமை, மேட்டிமை, என்னது, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு, சண்டை, விரோதம், மார்க்கபேதம், பொய்யே, மாயமால வேஷங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தானே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிசாசின் இடத்துல டோட்டலா ஒப்பு கொடுத்துருவார். எப்போங்க? நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இல்லாம இருந்தோம்னு சொன்னா, இந்த கனி கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இப்படிப்பட்ட கனிகள் மிக 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 அவசியம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 119 அதிகாரத்தில் எடுத்துக்கோங்க, 18 வசனம் வாசிங்க. Psalms 119 verses 18. ஆமென். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். படி, நல்லா படி. 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். 103 எடுத்து படி. 103 அதே சாம்ஸ் 103 verse 103 படி. அப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்ல 119:103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். ஆமென். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 103. எவ்வளவு இனிமையா இருக்கு. எதுங்க? ஆண்டவருடைய வார்த்தை. சோ தாவீது என்ன பண்ணாரு தன்னுடைய வாழ்க்கையிலே? அவர் என்ன பண்ணாரு? இருக்கு நிறைய விஷயம். அப்போ அவர் என்ன பண்ணாரு? டேஸ்ட் பண்ணாரு. 11வது வசனம் வாசிங்க. அதே 119:11. நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. நேற்றுக்கு இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் இந்த வார்த்தையை பார்த்தோம். இப்ப இன்னைக்கு 103 என்ன இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாரும் படிங்க. வார்த்தைகளை என்ன பண்ணணுமா? நாவுக்கு. அது எப்படி இருக்குது? இட் இஸ் சோ டேஸ்டி. இனிமை, ஸ்வீட். இட் இஸ் வெரி ஸ்வீட். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? sweeter than honey. Hallelujah. அடுத்து வாய்க்கு தேனிலும். ஆமா, இங்கிலீஷ்ல படி ஷைனி.
How sweet are thy words unto my taste. Yeah, sweeter than honey to my mouth. Is sweeter than honey to my mouth. How taste, how sweet are thy words. எவ்வளவு இனிமையாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அவர் ருசித்து பார்த்தபடினாலே அவர் என்ன பண்றாரு, அவர் உணர்ந்து ஆவியானவர் அவர் மூலமாய் எழுதுகிறார். தாவீது ராஜா எழுதுறார். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணும், அதே போல ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென். Praise the Lord. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், அவருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாய் காணப்படுகிறது. ஆமென். அப்போ நாமும் அப்படியாக என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை ருசி பார்க்க வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தையை ருசிச்சிட்டோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவருடைய சிச்சையை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அற்பமாய் எண்ண மாட்டோம். அப்போ நம்ம சிச்சையில என்ன பண்ணுவோம், நம்ம பழகி கொள்வோம். அவர் சொல்கிற வழியில நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கசப்பாய் காணப்படுகிறது எப்படி மாறிடும், தேனாய் மாறிடும். கசப்பாய் காணப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறுங்க, இனிமையாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படியாக தேவனுடைய சிட்சையை நாம் சோதித்து பார்த்து அவைகளிலே பழகி கொண்டு அதற்கப்புறம் நாம் அதை ருசி பார்க்கும்படியாக நம்மை நாமே பழக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ யாராவது நல்ல ஒரு டேஸ்டி ஃபுட்டை எடுத்துட்டு வந்து கெஞ்சுவாங்களா, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்களேன், பார்த்த உடனே அடுத்த செகண்ட் நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிறது என்ன சொல்லும், சென்சஸ் புடுகு, முதல்ல போடுவாயில, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சூப்பருங்க அப்படின்னு நம்ம இழுக்கிறோம்ல. ஏன் அப்படி நம்மளால தேவனுடைய வார்த்தையை ருசி பார்க்க முடியவில்லை? டேஸ்ட் பண்ணதுனால. வெரி குட். அப்போ டேஸ்ட் பண்ணாததுனால தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவருடைய வார்த்தையை ருசி பார்க்க மாட்டோம். See, we do not know the taste. அதனுடைய ஸ்வீட்னஸ் எவ்வளோன்னு தெரியாது. இப்போ என்ன ஆயிடுது, இந்த சிச்சை நம்மளை பழக்கி எதுக்கு நேராய் கொண்டு போகுது, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த பரலோகத்துல இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த பூலோகத்துல சந்தோஷங்களா, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாம் ருசிப்போம். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் என்ன பண்ணாரு, ஆராதனை வேளையில அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்கணும். அப்ப முகத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த முகத்துல அந்த பிரசனத்துல இருந்து வெளியவே வர முடியாது. ஒன்ஸ் நம்ம அதை ருசி பார்த்துட்டோம்னு சொன்னா, பாவமும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். பாவத்தை ருசி பார்த்தவங்க லேஸ்ல என்ன பண்ண முடியாது, பாவத்தை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பாவம் ருசி பார்த்துட்டாங்கன்னா அது நேரா கொண்டு போய் எங்க தான் கொண்டு விடும், பாதாளத்துக்கு தான் விடும். ஆத்துமா மரணம் தான், ஆக்கினை தீர்ப்பு தான். ஆனா தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களுக்கு என்ன நடக்கும், நித்திய ஜீவன். ஆனா நல்ல கவனிங்க, வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, இதை கண்டுபிடிக்கிறவர்களோ வெகு சிலர். எல்லாரும் இதை ருசி பார்க்க முடியாது. ஏன்னா ருசி பார்க்க விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட பாதை, இடுக்கமான வாசல், இடுக்கமான பாதை. இது விசாலம் கிடையாது. நம்ம இஷ்டப்படி போக முடியாது. இஷ்டப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்பி தேவனை துதிக்க முடியாது, ஆராதனை செய்ய முடியாது. தேவன் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் ஒழிய நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த சிட்சையை ருசி பார்க்க முடியாது. என்னடா புதுசா சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதிலே நாம் பழகி கொள்ளணும்னா நம்ம ருசி பார்த்தால் ஒழிய நம்ம பழக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம பழகணும்னா முதல்ல ருசி பார்க்கணும். அவர் எவ்வளவு நல்லவர். How sweet his words are. Hallelujah. It's sweeter than honey. அது தேனிலும் இனிமையாய் காணப்படுகிறது.
தேனு கூட சாதாரண ஸ்வீட்டுங்க. பட் இஃப் யூ டேஸ்ட் காட்ஸ் லவ், இஃப் யூ டேஸ்ட் காட்ஸ் வேர்ட், இட் இஸ் ஸ்வீட்டர் தென் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். எந்த ஒரு காரியத்தையும் காட்டிலும் அது ஒரு இனிமையான காரியமாய் உங்களுக்கு தோன்றும். அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிலே மூழ்கிருவீங்க. இதை தான் நம்ம என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்க. 6-4-5. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்தும் அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்ப பார்த்த அந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசுறார் பாருங்க. இப்ப பாருங்க என்ன பண்ணும்? தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எதை ருசி பார்த்தவங்க சொல்லுங்க? தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்ஸ் எதை நம்ம ருசி பார்க்கிறோம் சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ருசி பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துவாரு அப்படிங்கிறத, அவருடைய வார்த்தையை நம்ம ருசி பார்த்து இனி வரும் உலகத்தின், இப்ப இருக்கிற உலகத்தை இல்ல, இனி வரும் உலகம் எது? அதுதான் பரலோகம். இனி வருகிற உலகம் தான் எதுங்க? பரலோகம். அதை பற்றி அதனுடைய பலன்களை ருசி பார்த்து. இப்ப இங்கிலீஷ்ல படி ஷைனி. Enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost. Once again, for it is impossible. For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift. Yes, 1 minute. Who enlightened and have tasted the heavenly gift of the heavenly gift. அப்போ heavenly gifts அத டேஸ்ட் பண்ணிட்டு and were made partakers of the Holy Ghost. Partakers of the Holy Ghost. And have tasted the good word of God and the powers of the world to come. If they shall fall away, to renew them again unto repentance, seeing they crucify to themselves the Son of God afresh and put him to an open shame. கேட்டிங்களா? அப்ப என்ன பண்றாங்களாம்? தேவனுடைய குமாரன் என்ன பண்றாங்க? தாங்களே மறுபடியும் என்ன பண்றாங்களாம்? சிலுவையிலே அறைந்து என்ன பண்றாங்களாம்? ஐயோ, ரொம்ப பெரிய விஷயங்க. திரும்பியும் ஆண்டவரை அறைந்து அவமானப்படுத்துறதுக்கு யாராவது விரும்புவோமா? ஒரு தடவை ஆண்டவர் நமக்காய் சிலுவையில அறையப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் ஜீவ பலியானார். திரும்பியும் நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா யார் செய்வாங்கன்னா, நீங்க 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம். ஹல்லேலூயா. பரம ஈவை என்னதுங்க? அந்த ஈவு கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஹெவன். இந்த ஹெவன்லி கிஃப்ட்ஸ் ருசி பார்த்துட்டோம்னு சொன்னா, ஒன்ஸ் ருசி பார்த்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய நல்வார்த்தைகளை ருசி பார்த்து எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டோம். நம்ம அறிஞ்ச பிற்பாடு திரும்பியும் நம்ம மறுதலித்து போனவர்களாய் காணப்பட்டால், ஹல்லேலூயா, நாம ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துல நம்ம போனோம்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க?
தேவனுடைய குமாரனை என்ன பண்றோம் நம்ம? எல்லாரும் சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். நம்மளே ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சி அவமானப்படுத்துறோம். இது தேவனுக்கு பிடிக்குமா? தேவன் சந்தோஷப்படுவாரா? ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும் தெரியுமா? இது எப்போ நடக்கும்? நம்ம சிட்சையை அற்பமாய் எண்ணும் பொழுது. சிட்சையை அற்பமாய் எண்ணி பிசாசு கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுதுதான் இந்த காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. முதல் ஸ்டெப் கடிந்து கொள்ளுதல், இரண்டாவது ஸ்டெப் சிட்சை. இந்த சிட்சையும் இந்த கடிந்து கொள்ளுதலையும் அற்பமா எண்ணி நம்ம என்ன கொடுக்கணும்? என்ன கனி கொடுக்கணும்? நீதியின் கனி கொடுக்கணும். இந்த நீதியின் கனியை கொடுக்காமல் நம்ம அசட்டை பண்ணும் பொழுது அடுத்த பார்ட் என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இதை ருசி பார்த்து இதுல இருந்தவர்கள் தேவனை மறுதலிப்பார்களானால், தேவனை மறுதலிப்பார்களானால் அப்படின்னா என்ன? பின்வாங்கி போறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய குமாரனை நம்மள என்ன செய்யறோம்? சிலுவையில அடிச்சு அவரை என்ன பண்றோம்? அவமானப்படுத்துகிறோம். இது யாராவது செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்குமா? ஆனா யார் செய்ய வைப்பா? அதை யோசிச்சுக்கோங்க. யார் செய்ய வைப்பா? பிசாசுக்கு தெரியும். சந்தோஷ், கவனிச்சியா? என்ன தெரியும் பிசாசுக்கு? ஆண்டவரை எப்படி அவமானப்படுத்தணும். கேட்டீங்களா எல்லாரும்? ஷைனி கேட்டியா? பிசாசை எப்படி அவமானப்படுத்தணும்னு, ஆண்டவர் எப்படி அவமானப்படுத்தணும்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம மூலியமாக அவரை மறுதலிக்க வைப்பான். அவரை என்ன பண்ண வைப்பான்? மறுதலிக்க வைப்பான். மறுதலிப்பது என்னத்தை மறுதலிக்கிறது? அவருடைய சிட்சையை மறுதலிக்கிறது. அல்லேலூயா. எதை மறுதலிக்க வைப்பான்? சிட்சையை மறுதலிக்க வைப்பான். சிட்சையை என்ன பண்ண வைப்பான்? அசட்ட பண்ண வைப்பான். சிட்சையை என்ன பண்ண வைப்பான்? அற்பமா என்ன வைப்பான். பண்றோமா? பண்ணும் பொழுது என்ன நடக்குது? நாம யார் அவமானப்படுத்துறோம்? ஏசப்பாவை என்ன பண்றோம்? சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துறோம். இந்த காரியம் நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா பிசாசு உள்ள வந்துருச்சுன்னா பிசாசு என்ன பண்ண வைக்கும்? செய்ய வைக்குதா? இதுதான் சிட்சையை அற்பமா எண்ணுகிறவர்களுக்கு நடக்கிறது. ருசி பார்த்த பிற்பாடு, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்த்த பிற்பாடு நாம் தேவனை விட்டு பின்மாறி போனால். ருசி பார்க்கிறதுனா என்ன? எப்படி ஆரம்ப காலத்துல நீங்கெல்லாம் எப்படி ஆண்டவருக்குள்ள இருந்தீங்க? எப்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்க? எப்படி அபிஷேகத்துல நிறைஞ்சீங்க? ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டு எப்பொழுதும் ஆதியில இருக்கிற அன்பை நீ விட்டு விடாதே என்று வசனத்தில் எழுதியிருக்கிறபடி ஆதியிலே அவர் மேல கொண்டிருந்த அன்பை நான் ஊழிய செய்வாண்டவரே, நான் ஊழிய செய்வாண்டவரேன்னு ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரதில்லை. அது என்னது? அது தேவனை புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? தேவனை மறுதலிக்கிறதோட அவருடைய சிட்சையவே என்ன பண்றோம்? நம்ம மறுதலிக்கிறோம். இப்ப மறுதலிக்க என்ன நடக்குது? என்ன பண்றீங்க நீங்க? நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற சத்ரு சாத்தான் உங்களை என்ன பண்ண வைக்கிறான்? யார் அவமானப்படுத்த வைக்கிறான்? இங்க கவனிக்கணும் சந்தோஷ். யார் அவமானப்படுத்த வைக்கிறான்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவை. எப்போ? அவருடைய சிட்சையை மறுதலிக்கும் போது. திரும்பியும் அதை தான் நான் சொல்றேன், அவருடைய சிட்சையை மறுதலிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்ப இப்போ நம்ம எந்த பீரியட்ல இருக்கிறோம்னா, நம்மலாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்மளாம் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், ஆண்டவருக்குள்ள சபைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய சிட்சையை நம்ம என்ன பண்றோம்? அசட்ட பண்றோம். சொல்லிட்டே இருக்கிறார் ஆண்டவர், ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா ஜெபிங்க, ஒழுங்கா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சொல்ல 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 இந்த சிட்சையை அற்பமாய் எண்ணுவீர்களானால், அசட்டை செய்வீர்களானால், மறுதலிப்பீர்களானால் நீங்க யார் அவமானப்படுத்துறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை செய்ய வச்சிருவா சாத்தான். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க?
இன்றைக்கும் தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவ்வளவு கேட்டும் இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருப்பீர்களானால், மனம் திரும்புதலின் கனி உங்களுக்குள் இல்லாமல் இருக்குமானால், ஹல்லேலூயா, சிட்சையை அற்பமாய் எண்ணுவீர்களானால், நீதியின் கனியை நீங்கள் தர முடியாமல் இருப்பீர்களானால், யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நான் ஏன் உங்களேன்னு சொல்லணும்? நம்ம. ஹல்லேலூயா. நானும் இதுல சேர்த்தவள் தான். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் தேவனுடைய சிட்சையை மறுதலிக்கிறவர்கள், அற்பமா எண்ணுகிறவர்கள், அசட்டை செய்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் நாம என்ன பண்ண முடியாது? நீதியின் கனியை தர முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீதியின் கனியை தரணும்னா அவருடைய சிட்சையை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு ருசி பார்த்து, அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை ருசித்து பார்த்து அதிலே நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3. 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர்களுடைய சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறுமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதியாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலில் வாஞ்சியாய் இருங்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த துர்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் சகல விதமான வஞ்சனைகள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்க வேண்டும். நீங்க இதை செய்வீர்களானால் அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம்? நீதியின் கனியை கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எது மேல வாஞ்சையா இருக்கணும் சொல்லுங்க? தேவனுடைய வசனத்தின் மேல, தேவனுடைய வார்த்தைகள் மேல நாம வாஞ்சையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே தேவன் நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இது என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்க எடுத்து அந்த எபிரேயர் 12:11 வாசிக்கும் பொழுது சிட்சை என்ன பண்றாரு ஆண்டவர்? அது நம்ம என்ன செய்யணும்? படிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு துக்கமா தான் இருக்கும். அடுத்து ஆகிலும் பிற்காலத்தில் என்ன நடக்கும்? அதில் பழகினவர்களுக்கு பழகும் போதுதான் அது கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். நம்ம அந்த சிட்சையில பழகும் போது அதனுடைய ஒர்க்ஸ் என்ன ஒர்க்ஸ்? அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. இப்போ ஏசாயா 32:17 வசனத்தை வாசிங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். ஏசாயா 32:17. என் வனாந்திரத்திலே நீதியின் கிரியையை சமாதானம், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. நல்லா படிங்க. இன்னொரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து படிங்க. இப்ப நீதியின் கிரியை என்னதுங்க? சமாதானம். அடுத்து நீதியின் பலன் என்னது? என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும். அல்லேலூயா.
இப்ப நல்லா கவனிங்க. நீதியின் கனி கிரியை, works of righteousness. works of righteousness உங்களுக்கு என்ன தருது? சமாதானத்தை தருகிறது. நீதி நீங்க கடைபிடிக்கும் பொழுது அதனுடைய ஒர்க், அதனுடைய கிரியை உங்களுக்கு என்ன கிடைக்குது? சமாதானம். அதனுடைய பலன் என்னது? வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்? சொல்லுங்க. அமெரிக்கையும் சுகமும். அமெரிக்கைனா என்ன? குவயட்னஸ். ஹல்லேலூயா. சுகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுதும் நீங்க சமாதானத்தோடு சந்தோஷமா இருக்கிறது தான் சுகம். ஹல்லேலூயா. எவ்வளோ காசு பணம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், தேவனுடைய சமாதானம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன நடக்கும்? சந்தோஷமா, சமாதானமா, சுகமாய் வாழ முடியும். அப்ப இதெல்லாம் எது தர முடியும் சொல்லுங்க? நீதியின் இது நீதியோடைய கிரியை, இது நீதியோடைய பலன். அப்ப நீதியின் கனியை தருகிறவர்கள் அதன் கிரியைகளையும் அதன் பலனையும் அடைய முடியும். அப்ப நீதியின் கிரியை என்னது சொல்லுங்க உணர்வட்டி? அதுதான் சமாதானம். நீதியினுடைய பலன் எதுங்க? அமெரிக்கையும் சுகமும். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் நீதியின் கனியை தரணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. இந்த நீதியாகிய கனி நமக்குள்ள இருக்கணும்னு எத்தனை பேர் பிரியப்படுறீங்க? ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு காரியம் இருக்குது. அது எப்படின்னா, அடுத்தது ஃபர்ஸ்ட் சிக்ஷையை பார்த்தோமா? இந்த சிக்ஷை தான் நீதியின் கனியை உண்டு பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு காரியம், பாடுகள். இது நீதியை உண்டு பண்ணும், நீதியின் கனியை தர கிருபை பாராட்டும். ஆனால் இதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினம் தியானிப்போம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் என்ன பேசினார்? கன்க்ளூட் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. கவனித்தவர்கள் ஒரு பாயிண்டா சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னாரு? நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிக்ஷை தற்காலத்துல எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல பழகி கொண்டா நீதியின் சமாதானத்தின் கனி நமக்குள்ள கிடைக்கும். இப்ப சிக்ஷைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? யோபு அந்த வசனத்துல 12:11 இருக்கிறபடி என்ன பண்ணணும்? முதல்ல செவியானது என்ன பண்ணணும்? வார்த்தையை சோதித்து பார்க்கணும். அடுத்தது வாயானது போஜனத்தை ருசித்து பார்க்கணும். செவியானது என்ன பண்ணணும்? வார்த்தையை சோதித்து பார்த்த பிற்பாடு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? வாயானது என்ன பண்ணணும்? அந்த போஜனம். எது போஜனம்ங்க? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே நமக்கு போஜனமாயிருக்கிறது. அந்த கர்த்தருடைய சித்தத்தை ருசி பார்க்கும்படியாக. அடுத்து என்ன சொன்னாரு? சிக்ஷையா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றத ஆண்டவர் சொன்னாரு. அடுத்து நீதியான கனி என்ன கொடுக்கும்? சமாதானத்தை கொடுக்கும். நீதியின் பலன் என்னது? அமெரிக்கையும் சுகமும். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை காரியங்களும் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். புத்தியுள்ள மனுஷன் அவன் வீட்டை கட்டுறானா, அப்போ நீதியின் கனி கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர் தான் புத்தியுள்ள மனுஷன். இந்த புத்தியுள்ள மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? தேவனுடைய நீதியை கொடுப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதியை செய்வான். அடுத்து நம்ம மறுதலிக்கிறவர்களாய் இருந்தால், இந்த சிக்ஷையை மறுதலிக்கிறவர்களாய் காணப்பட்டா என்ன நடக்கும்? ஏசப்பாவை மறுதலித்தா அவரை நம்ம அவமானப்படுத்தி அவரை சிலுவையில அறைய வைக்கிற மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய சிக்ஷையை நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, மறுதலிக்க கூடாது. கண்டிக்கும் போதே திருந்திடணும். இல்ல சிக்ஷை வரும்போதுனா திருந்தணும். ரெண்டுத்திலும் நம்ம திருந்தலன்னா என்ன நடக்கும்? பிசாசுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துருவாரு. என்ன நடக்கும்? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசினாரா? கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வார்த்தைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.